என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம். கண்டிப்பாக தோனி இது முன்னவே சொன்னார். இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா இந்த ஒரு போட்டியை நாங்கள் தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணதுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த போட்டிக்கு பிறகு ஏன்னா சிஎஸ்கே வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோனியும் சுட்டி காமிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி தோனி அந்த ஒரு செயலை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ தோனி சொல்லியுமே ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேட்கல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரையும் சிஎஸ்கே ஒரு அபார வெற்றின்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான வெற்றி. ஏன்னா ஈஸியாக வெற்றி பெற வேண்டிய போட்டியை சிஎஸ்கே வளவளன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கேவுக்கு 6 போட்டியில் 5 போட்டி வெற்றி பெற்றால் நம்ம வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம். அதனால் அந்த நெட் ரேட் அப்படிங்கிறது சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. 160 மட்டுமே வேறு மும்பை அடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த டோட்டலில் எப்படியாச்சும் சிஎஸ்கே ஒரு 14-15 ஓவரில் வந்து வெற்றி பெற்றால் அந்த நெட் ரேட் பார்த்தா சிஎஸ்கேக்கு அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக அந்த பிளே ஆஃபில் கொஞ்சம் வந்து எட்ஜில் போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நெட் ரேட் வந்து உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம். ஆனால் சிஎஸ்கே விக்கெட் போயிருந்தாலும் சிஎஸ்கே அது ரெடியாக ப்ளே பண்ணி மேட்ச்சை வின் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி வரையும் மேட்ச்சை கொண்டு போயிட்டாங்க. இதுவே சிஎஸ்கேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேல என்ன தான் சிஎஸ்கே பவுலிங் செம்மையாக போட்டிருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட ஃபீல்டிங் வந்து செம்ம மோசமாக இருந்திருக்கு. குறிப்பாக சிவம் துபே இன்றைக்கி கேட்செல்லாம் விட்டார். ஸோ அதை பார்க்கல செம்மையாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கேட்ச்லாம் விடுறீங்களா, அந்த கேட்சை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 100 ரன்லேயே சுருட்டிருக்கலாம். நமந்தீரோட கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 100 ரனில் பார்த்தா சுருட்டிருக்கலாம். குறிப்பாக அந்த கேட்சை வந்து விட்டதுனால இப்போ நமந்தீர் பார்த்தா ஆஃப் செஞ்சுரி போட்டு கொஞ்சம் பார்த்தா ஸ்கோரை வந்து தூக்கி விட்டார். ஸோ 160 போக வச்சிட்டாரு. அதனால் சிஎஸ்கே எனக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் அமைஞ்சுது. குறிப்பாக சிஎஸ்கே இன்றைக்கி ஃபீல்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் அந்த ஃபீல்டிங் பண்ணாங்க. குறிப்பாக வந்து நிறைய கேட்ச்கள், அதாவது மற்ற மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி நிறைய கேட்ச் வந்து மிஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பவுண்ட்ரிஸும் தடுக்காமல் நிறைய ஃபோர்ஸை பார்த்தா ஈஸியாக விடுறது இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஓவராலாக ஃபீல்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணாங்க. இதுதான் பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்தா சிஎஸ்கே வந்து மாற்றிக்கணும். அதை மாற்றிட்டா கண்டிப்பாக சிஎஸ்கே பவுலிங்லேயும் சரி ஃபீல்டிங்லையும் செம்மையாக பண்ணுவாங்க அப்படி எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு போட்டி சிஎஸ்கே வெற்றி பெறுவதன் காரணமாக கண்டிப்பாக பிளே ஆஃப் வாய்ப்பு சிஎஸ்கே அன்றைக்கி இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் 5 போட்டியில் சிஎஸ்கே 4 போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வந்து உள்ளே போயிடலாம். குறிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே 15 ஓவர் 14 ஓவரில் இந்த ஒரு போட்டியை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் வந்து சிஎஸ்கேக்கு அதிகமாக போயிருக்கும். எனிவே சிஎஸ்கே வெற்றி பெற்றாச்சு. இந்த வெற்றி அப்படிங்கிறது சிஎஸ்கே நோக்கமாக இருந்திருக்கு. அதனால் இந்த ஒரு போட்டி வெற்றி பெற்று இப்போது சிஎஸ்கேக்கு அந்த பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தா இனி வாய்ப்பே கிடையாது. இன்னும் அனைத்து போட்டியும் வெற்றி பெற்றாலும் இனிமேல் உள்ளே போக முடியாது. சிஎஸ்கேனுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருந்துக்குன்னு சொல்லலாம். ஸோ போட்டிக்கு பிறகு ருத்து என்ன பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வெற்றி பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றால் போதும் அப்படி தான் விளையாண்டோம். ஸோ நெட் ரன் ரேட் அப்படி தான் யோசிக்கவே இல்லை. இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றால் போதும் அப்படி தான் விளையாண்டோம். ஸோ நெட் ரன் ரேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு போட்டி வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.